Hello everyone, welcome to Philomath. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany chapter 4 reproductive morphology தான் பார்க்க போறோம். So plants பொறுத்த வரைக்கும் reproduction எப்படி நடக்குது அப்படினா அதோட ஒரு important reproductive structure வந்து flowers. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம ரியல் லைஃப் அதாவது எவ்ரிடே சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அதை நம்ம நிறைய பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்றோம். சில இதை வந்து நம்ம மெடிசன்ஸா யூஸ் பண்றோம் அண்ட் சில இதை வந்து நம்ம நிறைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இந்த ஃப்ளவருக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, ரெஸ்பெக்ட், அஃபெக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளவர்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பட் பயாலஜிக்கலாக பார்க்கும்போது இதோட பர்பஸ் என்ன, இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அண்ட் இதிலே நம்ம வந்து காமனாக பார்க்கும்போது ஒரு பூ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். பட் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அண்ட் அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த ஃப்ளவர் அப்படின்றது பயாலஜிக்கலாக பார்க்கும்போது ரீப்ரொடக்ஷனை வந்து ரீப்ரொடக்ஷனில் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதுதான் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்றது இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்றது. ஹார்டிகல்ச்சர்னால் என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலாக பிளான்ஸை இதே மாதிரி நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இது ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹார்டிகல்ச்சரோடைய ஒரு பிரான்ச் தான் இந்த ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்றது. இது நார்மலாக ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா, ஆர்னமெண்டல் க்ராப்பு ஃப்ளவர்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம க்ரோ பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்றது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ளாரிகல்ச்சர் தான் வந்து அதிகமாக 100% இது வந்து எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இது வந்து நம்ம மோஸ்ட்டாக எதில் யூஸ் பண்ணுறோன்னா இந்த பிளான்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் APEDA அப்படின்றது அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி நம்ம பிளான்ஸை க்ரோ பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும், ஃப்ளவர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க தான் வந்து இந்த APEDA வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஃப்ளவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸில் இப்போ நம்ம வந்து பொக்கே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ அந்த பொக்கேயில் வந்து என்ன இருக்கும், ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அது யார் அரேஞ்ச் பண்ணுவா, நம்ம தான் வந்து மேனுவலாக அது வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது நம்ம பொக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃப்ளவர்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து அந்த மாதிரி குரூப் ஆகிருந்துச்சு, அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் சேர்ந்தது இந்த பொக்கே. பட் இன்ஃப்ளோரெசன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னா நேச்சுரலாகவே இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அது க்ரோ ஆகிற பேட்டர்னே எப்படி இருக்குன்னா குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸாக தான் அது வந்து க்ரோ ஆகும். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃப்ளோரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரான்ச்டு இல்லை அன்பிரான்ச்டு ஆக்சஸ்லேருந்து வரலாம். ஸோ பிரான்ச்டு அப்படின்றது, ஆக்சஸ் அப்படின்றது அந்த ஸ்டெம்மில் இருந்து நிறைய பிரான்ச்சஸில் இந்த ஃப்ளவர்ஸ் க்ரோ ஆகலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டெம் கூடயே இது அட்டாச் ஆன மாதிரி அன்பிரான்ச்சாக கூட ஃப்ளவர்ஸ் வந்து க்ரோ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இதுலேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இன்ஃப்ளோரெசன்ஸ் பேசிக்காக ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா சீட் டிஸ்பர்சல், இந்த ஃப்ளவர்ஸில் தான் வந்து இந்த சீட்ஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா என்ன ஆகும்னா இன்செக்ட் வந்து அந்த அதாவது இப்போ பீஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற பாலினேட்டர்ஸ் அப்படின்றது வந்து மற்ற இன்செக்ட் எதெல்லாம் பாலினேஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுதோ அதெல்லாம் பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த பாலினேட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி குரூப்பிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து பிளான்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து அந்த பிளான்ட்டோடைய எனர்ஜியையும் என்ன பண்ணுதுன்னா இது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுது. இப்போது இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரெசன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பொசிஷனை பேஸ் பண்ணி இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இன்ஃப்ளோரெசன்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டில் எந்த பொசிஷனில் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்றத பொறுத்து இதை வந்து டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பொசிஷனில் இருக்கும், அது வந்து ஆபெக்ஸில் இருக்குமா இல்லை ஆக்சிலில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆபெக்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த பிளான்ட்டோடைய டாப், ஆக்சில் அப்படின்றது வந்து அந்த பிளான்ட்டோடைய அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் அது வந்து எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சில் அப்படின்றது வந்து பேசிக்காக லீஃபும் அந்த ஸ்டெம்மும் இருக்கு இல்லையா, அது வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த ஜாயிண்ட்டை தான் வந்து ஆக்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆக்சில்லையா இல்லை இந்த பிளான்ட்டோட டிப்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்ஃப்ளோரெசன்ஸை வந்து பேசிக்காக 3 மெயின் டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டெர்மினல், ஆக்சிலரி அண்ட் காலிஃப்ளோரஸ் அப்படின்றது. ஸோ இந்த டெர்மினல் அப்படின்றது என்னென்னா இன்ஃப்ளோரெசன்ஸ் வந்து மெயின் ஷூட் அதாவது மெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதோட எண்டில் வந்து இந்த இன்ஃப்ளோரெசன்ஸ் வந்து இருக்கும். அதாவது குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து எண்டில் அந்த பிளான்ட்டோட மெயின் ஸ்டெம்மோட எண்டில் வந்து இருக்கும். அதே ஆக்சிலரி அப்படின்றது என்னென்னா அந்த ஆக்சிலில் லொக்கேட் ஆகிருக்கும். அதாவது ஸ்டெம் அண்ட் லீஃப். இப்போ வந்து ஸ்டெம் அண்ட் இந்த லீஃப் இருக்கு இல்லையா,
இந்த பார்ட் இந்த ஜாயிண்ட்ல வந்து அக்கர் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னா ஆக்சிலரி அப்படின்றது. அதே காலிஃப்ளவரஸ் அப்படின்றது என்னன்னா இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ரொம்ப வந்து லார்ஜ் பிரான்ச்சாக இருக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா அந்த மெயின் ட்ரங்க் இருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட்டோட மெயின் ட்ரங்க்கு இல்லைன்னா லார்ஜ் பிரான்ச், அதில் வந்து இது டைரெக்டாக இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து க்ரோ ஆகும். அதுதான் காலிஃப்ளவரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த தியோப்ரோமா கொக்கே அப்படின்றது. ஸோ இது வந்து அந்த கொக்கோ பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்தது வந்து அந்த கௌரோப்டியா கெனன்சிஸ் அப்படின்றது வந்து கேனன் பால். இது வந்து கேனன் பால் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ், இது வந்து நேரியம் ஒலியன்ஜர் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ், ஆக்சிலரி, காலிஃப்ளவரஸ் அண்ட் டெர்மினல் அப்படின்றது. இப்போது இதோட பிரான்ச்சிங் பேட்டர்னை பொறுத்து அண்ட் மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பிரான்ச்சிங் பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அதோட பிரான்ச் எப்படி அன்பிரான்ச்டாக இருக்கா இல்லை பிரான்ச்டாக இருக்கா அப்படின்றத பொறுத்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்றத பொறுத்து இது 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்டிட்டர்மினேட் அப்படின்றது என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த ரேஸ்மோஸ் அப்படின்றது. இதில் வந்து இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து இன்டிட்டர்மினேட்டாக இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸோடைய லேட்ரல், அதாவது இதோட சைடில் இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். அண்ட் டிட்டர்மினேட் அப்படின்றது என்னென்னா இது வந்து இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து வளர்றது ஸ்டாப் பண்ணிடும். இந்த டெர்மினலில் இந்த ஃப்ளவர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து வளர்றதை வந்து நிறுத்திடும். பட் இன்டிட்டர்மினேட்டில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து லேட்ரல் சைட்வேஸில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் ஆக்சிஸும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். அது இன்டிட்டர்மினேட். மிக்ஸ்டு அப்படின்றது இந்த இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட் ரெண்டுத்தையும் சேர்ந்தது மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது இந்த மேலே நம்ம இந்த 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் எதுலேயுமே வந்து அது வராது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது. இப்போ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரேஸ்மோஸ் அண்ட் சைமோஸ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஸ்மோஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ரேஸ்மோஸ் அப்படின்றது வந்து இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, அந்த சென்ட்ரல் ஆக்சிஸை இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெடன்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெடன்கல் அப்படின்றது வந்து அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ், அந்த மெயின் ஸ்டெம்மை தான் வந்து பெடன்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் ஆக்சிஸில் வந்து டெர்மினலில் வந்து ஒரு பட் இருக்கும். ஸோ டெர்மினலில் வந்து பட் இருக்கும், ஆனால் இது வந்து அந்த சைட் ஃப்ளவர்ஸையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, டெர்மினல் பட் இருக்கும், பட் சைட்லேயும் வந்து ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் பேசிக்காக இந்த பழைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கீழே பேஸில் இருக்கும் அண்ட் எங்கர் ஃப்ளவர்ஸ் வந்து அதோட டாப்பில் வந்து இருக்கும். இதில் வந்து 3 டைப்ஸாக வந்து இருக்குது. அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து எப்படி வந்து க்ரோ ஆகுதுன்றதை பொறுத்து இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஓகேவா, மெயின் ஆக்சிஸோட க்ரோத்தை பொறுத்து இதை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரேஸ்மோஸ். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது அன்லிமிட்டட் க்ரோத்தாக இருக்கும். ஓகேவா, மெயின் ஆக்சிஸ் வந்து ரேஸ்மோஸில் அன்லிமிட்டட் க்ரோத்தாக இருக்கும், அதாவது இது இன்டெஃபினைட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சைமோஸை பொறுத்த வரைக்கும் டெர்மினலில் அந்த ஸ்டெம்மோட டெர்மினலில் வந்து ஃப்ளவர் வந்துட்டதுக்கு அப்புறமா இதோட மெயின் ஆக்சிஸோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஆக்ரோபெட்டலாக இருக்குது, இது பேசிபெட்டலாக இருக்குது. ஸோ ஆக்ரோபெட்டல் அப்படின்றது என்னென்னா பேஸில் இருந்து ஆபெக்ஸ், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி வந்து ஃப்ளவரோட க்ரோத் இருக்கும். அதே பேசிபெட்டல் அப்படின்றது என்னென்னா டாப்ல இருந்து மேலே இருந்து கீழே, டாப் டு பேஸ் வந்து இதோட எப்படி இருக்குன்னா அதோட க்ரோத் இருக்கும், அதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா, அடுத்தது ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து சென்ட்ரிபெட்டலாக இருக்கும். ஸோ சென்ட்ரிபெட்டல் அப்படின்றது என்னென்னா அதாவது வெளியிலேருந்து உள்ள அவுட் சைடில் இருந்து சென்டருக்கு வந்து வரும். ஓகேவா, அவுட் சைடில் இருந்து சென்டர். இதே சென்ட்ரிஃபியூகல் அப்படின்றது என்னென்னா சென்டர்லேருந்து அவுட்வேர்ட்ஸ் வந்து இது மூவ் ஆகும். அதோட அந்த ஃப்ளவரோட ஓப்பனிங் வந்து சென்டர்லேருந்து அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஓல்டஸ்ட் ஃப்ளவர் வந்து பேஸில் இருக்கும், இதில் ஓல்டஸ்ட் ஃப்ளவர் வந்து டாப்பில் இருக்கும். ஓகேவா, இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸோட க்ரோத்தை பொறுத்து இதில் 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து எலாங்கேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ஆக்சிஸ் வந்து எலாங்கேட்டட் அப்படின்றப்போ இது வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும். இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் இந்த ஃப்ளவர் இதில் இருக்கும் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து எய்தர் பெடிசலேட் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா செசேல் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம். ஸோ பெடிசலேட் அப்படின்றது என்னென்னா இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டாக் இருக்கும், அதாவது காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான்.
இப்போ ஃப்ளவரில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி வந்து இங்கே ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஸ்டாக் வந்து இருக்கும். அதே செசைல் அப்படின்றது என்னென்னா இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் அப்படின்றது மெயின் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெச்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து 2 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ரசேம் அப்படின்றது. ஸோ இந்த சிம்பிள் ரசேம் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது நம்மளுக்குலாம் தெரியும். இது வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஸ்டெம்மில் அந்த ஃப்ளவர் எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ த இன்ஃப்ளோரசன்ஸ் வித் அன் அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ். அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ் அப்படின்றது என்னென்னா அந்த சென்ட்ரல் ஸ்டெம்மில் வந்து எந்த ஒரு சைட் பிரான்ச்சஸுமே இதில் வந்து கிடையாது. இந்த மாதிரியான இந்த சிம்பிள் ரசேமில் இந்த மாதிரி அன்பிரான்ச்டாக இருக்கும். ஓகேவா? இது அன்பிரான்ச்டாக இருக்கும் அண்ட் பெடிஸ்லேட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளவருக்குமே வந்து தனித்தனி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஃப்ளவருக்கும் தனித்தனி ஸ்டாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெடிஸ்லேட் ஃப்ளவர்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த சிம்பிள் ரசேம் ஃப்ளவர்ஸ் அப்படின்றது. அண்ட் இதோட சக்ஸஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்ரோபெட்டல் சக்ஸஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்ரோபெட்டல் சக்ஸஷன் அப்படின்றது என்னென்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கீழே இருந்து மேலே வந்து மெச்சூர் ஆகும். ஃப்ளவர்ஸ் எப்படி மெச்சூர் ஆகும்னா பேஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறமா வந்து மிடில், அதுக்கப்புறமா டாப்பில் இருக்கிறது. ஸோ இந்த ஆர்டரில் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து மெச்சூர் ஆகும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராட்டலேரியா ரெட்டூசா. ஸோ கிராட்டலேரியா ரெட்டூசா அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட், பி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். அண்ட் மஸ்டர்ட் நம்மளுக்குலாம் தெரியும், பிராசிகா அப்படின்ற ஸ்பீஷஸை சேர்ந்தது இந்த மஸ்டர்ட் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது வந்து ஸ்பைக். ஸோ ஸ்பைக் அப்படின்றது வந்து ஸ்பைக் இஸ் அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ ஸ்பைக் அப்படின்றது அன்பிரான்ச்டு அப்படின்றது வந்து பிரான்ச் இருக்காது. இன்டிட்டர்மினேட் அப்படின்றது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கீழே இருந்து, ஓகேவா, பாட்டம்லேருந்து மேலே வந்து மெச்சூர் ஆகும். அண்ட் இது வந்து செசைல் ஃப்ளவர்ஸ் இதில் இருக்கும். செசைல் அப்படின்னா வந்து ஸ்டாக் இருக்காது, இண்டிவிஜுவல் அந்த ஸ்டாக்ஸ் குட்டி குட்டி காம்பு இருக்கும் இல்லையா, அது வந்து இதில் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அக்கிராந்தஸ். இது வந்து சாஃப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அமராந்தேஷியா அப்படின்ற ஃபேமிலியை பிலாங் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைக்லெட். ஸோ ஸ்பைக்லெட் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஸ்மால் ஸ்பைக். இந்த ஸ்பைக்கோடைய ஒரு சின்ன வேர்ஷன் தான் வந்து இதோடைய ஒரு மினியேச்சர் வேர்ஷன் தான் இந்த ஸ்பைக்லெட் அப்படின்றது. லிட்ரலி இது வந்து ஒரு சின்ன ஸ்பைக் தான், ஸ்மாலர் வேர்ஷன் தான். இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பிரான்ச்டு சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ அந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். ஒரு பிரான்ச்சையும் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்பைக்லெட்னு சொல்கிறோம். செசைல் ஃப்ளவர்ஸ் வந்து ஆக்ரோபெட்டல் சக்ஸஷனில் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது கீழே இருந்து மேலே வந்து இது மெச்சூர் ஆகும். Sessile flowers are formed in acropetal. A pair of inflorescence bracts called glumes. So bract அப்படின்றது என்னன்னா மாடிஃபை ஆனக்கூடிய ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர். லீஃப் நம்மளுக்கு நார்மலாக எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த லீஃபே கொஞ்சம் மாடிஃபை ஆகி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் வந்து பேர் ஆஃப் பிராக்ட் இருக்குது. ஓகேவா? அதாவது 2 பிராக்ட் இருக்குது. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக்காக எங்கே இருக்குன்னா இந்த ஸ்பைக்லெட் அப்படின்றது இந்த ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட்டு. அப்போது இந்த ஃப்ளவர்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி 2, இதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் இருக்கும், இது கீழே இந்த மாதிரி 2 க்ளூம்ஸ் வந்து இருக்குது, பேர் ஆஃப் பிராக்ட் இருக்குது. இதுதான் வந்து நம்ம க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஈச் செசைல் ஃப்ளவர் ஹேஸ் அ லெம்மா. அந்த லெம்மா அப்படின்றது வந்து பிராக்ட். ஸோ இந்த லெம்மா அப்படின்றது என்னென்னா லோவர் பிராக்ட். இது வந்து ஸ்பைக்லெட்டில் இருக்கக்கூடிய லோவர் பிராக்ட். அதே பேலியா அப்படின்றது என்னென்னா பிராக்டியோல் அப்படின்னு இது ரெஃபர் பண்ணுறாங்க. இது வந்து அப்பர் பிராக்ட். இது வந்து மேலே இருக்கக்கூடியது, இது வந்து கீழே இருக்கக்கூடியது. ஓகேவா? இதில் 2 இருக்குது. ஸோ டெப்பல்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ளவரோட அந்த ஒரு பார்ட். டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ இந்த டெப்பல்ஸ் அப்படின்றது கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸாக வந்து இருக்கும். இதை வந்து லாடிக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடியது, அதுதான் இந்த லாடிக்யூல். ஈச் ஃப்ளவருக்கும் என்ன இருக்குன்னா ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் மட்டும்தான் இதில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேடி, அந்த ஒரிசா சட்டைவா அப்படின்றது. வீட் அப்படின்றது வந்து ட்ரைட்டிகம் ஸ்பீஷஸை சேர்ந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட்கின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கேட்கின் அப்படின்றது வந்து இது வந்து பெண்டுலஸ் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்டுலஸ் அப்படின்றது என்னென்னா பெண்டுலம் எப்படி இருக்கும், ஹேங் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதில் அந்த கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். அதுதான் பெண்டுலஸ் ஸ்பைக்ஸ் அப்படின்றது. வித் லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ். அதோடைய அந்த சென்ட்ரல் ஸ்டெம்மும் என்ன ஆகும்னா
கீழ் நோக்கி, ஓகேவா, கீழ் நோக்கி ட்ரூப்பிங் ஆக்சிஸ்னா கீழ் நோக்கி அது வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னால் அது எய்தர் வந்து மேல் ஃப்ளவராக இருக்கும் இல்லை ஃபீமேல் ஃப்ளவராக இருக்கும். பைசெக்சுவல்னால் அது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஃப்ளவர்ஸை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அகாலிஃபா ஹிஸ்பிடா அப்படின்றது அண்ட் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்றது. ஸோ இது என்னென்னா இது வந்து செனைல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மெஸ்குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இது வந்து இந்த பிளான்ட் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, ஆர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கேட்கேன் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பாடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பாடிக்ஸ் அப்படின்றது அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் ஃப்ளெஷி ஆர் திக்கெண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ். இதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வீங்கின மாதிரி ஸ்வெல்லனாக இருக்கும் அண்டு சதைப்பற்று இருக்க மாதிரி, ஓகேவா, ஃப்ளெஷியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தட் பொசஸ் மெனி யூனிசெக்சுவல் செசைல் ஃப்ளவர்ஸ். யூனிசெக்சுவல்னால் அது எய்தர் செப்பரேட்டாக அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இதில் இருக்காது, ஓகேவா, ஸ்டாக்ஸ் இதில் இருக்காது. ஆக்ரோபெட்டல் சக்சஷனோடு இருக்கும். ஆக்ரோபெட்டல்னால் பாட்டம் கீழேருந்து மேலே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் மெச்சூர் ஆகும், அதுதான் ஆக்ரோபெட்டல் அப்படின்றது. யூஸ்வலி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஆர் ஃபவுண்ட் டுவர்ட்ஸ் த பேஸ். ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து பேஸில் இருக்கும், மேல் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ஆபெக்ஸ் மேலே வந்து இருக்கும். என்டையர் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கலர்ட் ஆர் ஹார்ட் பிராக்ட். ஸோ அந்த என்டையர் இன்ஃப்ளோரசன்ஸுமே வந்து பிரைட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பிராக்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ பிராக்ட்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாடிஃபைட் லீஃப் அப்படின்றது. ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பேத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேத் அப்படின்றது வந்து என்னென்னா லார்ஜ் பிராக்ட் வந்து லார்ஜாக வந்து இருக்கும். அது வந்து இந்த ஸ்பாடிக்ஸ் இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸை சுற்றி இருக்கும், ஓகேவா, சரௌண்ட் பண்ணி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமர்ஃபோஃபாலஸ் அண்ட் கொலகேஷியா அப்படின்றது. ஸோ அமர்ஃபோஃபாலஸ் அப்படின்றது கார்ப்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலகேஷியா அப்படின்றது வந்து டேரோ. ஸோ இதுதான் வந்து ஸ்பாடிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேனிக்கல் அப்படின்றது என்னென்னா பிரான்ச்டு ரசேம். ஸோ பிரான்ச் ஆகி இருக்கக்கூடிய ரசேம் அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேனிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேங்கிஃபெரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், மேங்கோ. நீம் அப்படின்றது என்னென்னா அசாடிரச்சா இண்டிகா அப்படின்றது. இந்த ரசேமுடைய இன்னொரு பேர் என்னென்னா காம்பவுண்ட் ரசேம் ஆர் ரசேம் ஆஃப் ரசேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு டைப், ஓகேவா, இது செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எலாங்கேட்டடாக இருக்குது, அதாவது அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ இந்த மெயின் ஆக்சிஸ் இதில் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டண்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோத் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்சிஸ் இதில் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, காரிம் அண்ட் அம்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த காரிம்பு இருக்குது இல்லையா, ஸோ இந்த காரிம்பில் வந்து an inflorescence with shorter pedicellate flowers at top and longer வந்து எங்கே இருக்கும்னா பாட்டமில் இருக்கும், ஓகேவா. ஷார்ட்டர் வந்து டாப் அண்ட் லாங்கர் வந்து பாட்டமில் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு ஃப்ளாட், இதோட டாப் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கான்வெக்ஸ் ஷேப்பில் வந்து இது இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா, கசால்பினியா அப்படின்றது. ஸோ இந்த கசால்பினியா அப்படின்றது பீ ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிளான்ட். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர்ஸுமே சேம் லெவலில் இருக்கும். ஸோ இது கான்வெக்ஸ் அப்படி இல்லை ஒரு ஃப்ளாட் டாப் இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸாக இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து இந்த காம்பவுண்ட் கோரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ காம்பவுண்ட் கோரியம் அப்படின்றது என்னென்னா இது வந்து பிரான்ச்டாக இருக்கும். ஸோ இதில் பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காலிஃப்ளவர், பிரேசிகா ஒலிரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடியது அம்பல் அப்படின்றது. ஸோ இந்த அம்பல் இருக்கு இல்லையா, இது வந்து இன்டிட்டர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸோடு இருக்கும். இன்டிட்டர்மினேட் அப்படின்றது ஃப்ளவர் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெயின் ஸ்டெம் வந்து அதாவது ஃப்ளவர் மெச்சூர் ஆக இந்த மெயின் ஸ்டெம் வந்து என்ன ஆகும்னா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பெடிஸ்லேட் ஃப்ளவர் அரைஸ் ஃப்ரம் காமன் பாயிண்ட். இந்த பெடிஸ்லேட் ஃப்ளவர் வந்து அதாவது இந்த ஃப்ளவரோட ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன காம்பு, அந்த ஃப்ளவரோட காம்புலாம் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து தான் வர ஆரம்பிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆலியம் செப்பா. ஸோ ஆலியம் செப்பா அப்படின்றது வந்து ஆனியன். அண்ட் காம்பவுண்ட் அம்பிள் அப்படின்றது என்னென்னா இது வந்து பிரான்ச்டு அம்பிள். ஸோ இதில் வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். ஒரு ஸ்மாலர் யூனிட்டியும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அம்பிள்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டாக்கஸ் கெரோட்டா. ஸோ டாக்கஸ் கெரோட்டா அப்படின்றது வந்து கேரட். அடுத்தது வந்து கொரியாண்ட்ரம் சட்டைவாம் அப்படின்றது கொரியாண்டர் பிளான்ட்.
இதோட தேர்ட் டைப் ஓகேவா. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எலாங்கேட்டட், அடுத்தது வந்து அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டண்டாக இருக்குது. இப்போ இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா இது வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்குது ஓகேவா. ஸோ இதில் இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டண்டாக அது எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸாக இருக்கும், இல்லை கான்கேவாக இருக்கும் ஓகேவா. கான்வெக்ஸ், கான்கேவ், அப்படி இல்லைன்னா குளோபோஸாக இருக்கும், அதாவது குளோப் ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ ஹெட் ஆர் கேபிட்டலம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் ஆர் கேபிட்டலம் வந்து டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட்டாக இருக்கும். ஸோ இது என்ன டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட்னா அந்த ஹெட்டு வந்து எய்தர் அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஹெட்டாக இருக்கும். அண்ட் குரூப் ஆஃப் செசைல் சப்செசைல் ஃப்ளவர்ஸ் வந்து ரெசெப்டிக்கல்லேருந்து வரும். ரெசெப்டிக்கல் அப்படின்றது வந்து அந்த ஃப்ளவரோட அதாவது ஃப்ளவரோட பார்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸ்டெம்மில் இது ஒரு பார்ட், இந்த பார்ட் தான் இந்த ஃப்ளவர் பார்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த ரிசெப்டிக்கல் அப்படின்றது. ஸோ ரிசெப்டிக்கல்ல இருந்து செசைல் அப்படின்னா சப்செசைல் வந்து வரும். ஸோ செசைல் அப்படின்றது ஸ்டாக்ஸ் வந்து இருக்காது. சப்செசைல் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன ஸ்டாக்காக இருக்கும் ஓகேவா. லிட்டில் ஸ்டாக்ஸாக இருக்கிறது தான் சப்செசைல் அப்படின்றது. இந்த மாதிரி பிளான்ட் வந்து இந்த ஹெட்ல இருந்து வரும். ஸோ ஹெட்டுன்றது இந்த பார்ட்டு தான். ஆஃபன் சப்டெண்டட் பை அன் இன்வாலிக்யூர். ஸோ இன்வாலிக்யூர் அப்படின்றது என்னென்னா இது வந்து குரூப் ஆஃப் பிராக்ட். அந்த பிராக்ட்னா மாடிஃபைட் லீஃப்னு சொன்னோம். அந்த மாதிரி மாடிஃபைட் லீஃப் எல்லாத்தையும் அந்த ஃப்ளவர் கிளஸ்டர் இருக்கு இல்லையா, அதோடைய பேஸில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பிராக்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்வாலிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் அப்படின்றது வந்து கேரக்டரிஸ்டிக் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் ஆஸ்டரேஷியா. ஸோ இது வந்து ஆஸ்டரேஷியா ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெம்பர்ஸ். அடுத்தது வந்து ருபேஷியா அண்ட் மிமோசேஷியா அப்படின்ற இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்ததாக இருக்கும். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாரஸ். ஸோ டாரஸ் அப்படின்றதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃப்ளோரட்ஸ் அப்படின்றது என்னென்னா சின்ன ஃப்ளவர் ஓகேவா, ஸ்மால் ஃப்ளவர்ஸை வந்து ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று டிஸ்க் ஃப்ளோரட், இன்னொன்று வந்து டியூப்லார் ஃப்ளோரட். டிஸ்க் ஆர் டியூப்லார் ஃப்ளோரட். இன்னொன்று வந்து ரே ஃப்ளோரட் அப்படி இல்லைனா லிகுலேட் ஃப்ளோரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளோரட்டோட டைப்ஸை பொறுத்து ஹெட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க 2 டைப்பாக. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹோமோகேமஸ் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோமோகேமஸ் ஹெட் அப்படின்றது என்னென்னா திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரட். இதில் வந்து என்ன இருக்கும், சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரட் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு டைப் ஆஃப் அந்த ஸ்மால் ஃப்ளவர் தான் வந்து இதில் இருக்கும். அதாவது டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் அலோன் ஓகேவா, டிஸ்க் ஃப்ளோரட் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ டிஸ்க் ஃப்ளோரட்னா வந்து டியூபுலர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டியூபுலர் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதுவும் சென்டரில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வெர்னோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்னோனியா அப்படின்றது என்னென்னா இது வந்து ஆஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஆஸ்டர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஃப்ளவர் இது. அடுத்தது ரே ஃப்ளோரட்ஸ் அலோன். ஒருவேளை இது வந்து சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரட் தான் இருக்கும். எய்தர் அது வந்து டிஸ்க் ஃப்ளோரட் மட்டுமா இருக்கலாம், அப்படின்னா ரே ஃப்ளோரட் மட்டுமா இருக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்காது, ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். அப்போ ரே ஃப்ளோரட்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இது வந்து லானேனியா அப்படின்றது ஓகேவா, லானியா அப்படின்றது. ஸோ இந்த லானியா அப்படின்றது என்னென்னா அந்த டேண்டிலியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பீஷஸை சேர்ந்தது இது. அடுத்தது வந்து ஹெட்ரோகேமஸ் ஹெட். ஸோ ஹெட்ரோகேமஸ் ஹெட் அப்படின்றது என்னென்னா இந்த இன்ஃப்ளோரசன்ஸில் 2 டைப் ஆஃப் ஃப்ளோரட்டுமே வந்து இருக்கும். டிஸ்க்கும் இருக்கும், ரே ஃப்ளோரட்டும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹீலியாந்தஸ். ஸோ ஹீலியாந்தஸ் அப்படின்றது வந்து சன்ஃப்ளவர் அண்ட் ட்ரைடாக்ஸ் அப்படின்றது என்னென்னா டெய்ஸி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இதுதான் வந்து ஹெட்ரோகேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஸ்க் ஃப்ளோரட் ஹெட்டோட சென்டரில் இருக்க இந்த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டியூப்லார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் இது வந்து பைசெக்சுவல், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் இந்த ரே ஃப்ளோரட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து மார்ஜின், ஹெட்டோட மார்ஜினில் இருக்கும். இது வந்து லிகுலேட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து யூனிசெக்சுவல். ஸோ யூனிசெக்சுவல் அப்படின்றது எய்தர் மேல் ஆர் எய்தர் ஃபீமேல், ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். So in the flower and inflorescence are subtended by lateral appendage. இந்த flower and inflorescence வந்து bract அப்படின்ற ஒரு விஷயத்தினால இது வந்து சரௌண்ட் ஆயிருக்கும். இது வந்து ஒரு appendage மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ சன்ஃப்ளவரில் வந்து whirl of bracts. whirl அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி, அதாவது அது சுற்றி இப்படி ரிங்காக இருக்கும் இல்லையா, அதுதான். அந்த மாதிரி இதில் வந்து பிராக்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ இது கேலிக்ஸ், ஃப்ளவரில் கேலிக்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை இது வந்து மிமிக் பண்ணும். இந்த மாதிரியான வேர்லை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்வால்க்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க.
பேசிக்காக இன்வால்க்யூர் அப்படின்றது வந்து நிறைய பிராக்ட்ஸ் வந்து சேர்ந்தது ஒரு கப்லைக் ஸ்ட்ரக்சராக இது வந்து ஃபார்ம் ஆகும். குரூப் ஆஃப் பிராக்ட் present beneath the subunit of inflorescence தான் involucre அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சைமோஸ் இன்ஃப்ளோரெசன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.